நான் ஒரு ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சாங்க நாளைய நாள் நல்ல நாளாக இருக்கும். ஆனால் இன்றைய நாளையும் நீங்கள் சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். என் நேசர் என்னை போன்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அவ்வளோதான் என் மேட்ரு இன்னைக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22, 23, 24. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். எருசலேமுக்கு கொண்டு போயிருக்காங்க. எதை பலியா செலுத்துறதுக்கு? ஒரு ஜோடி காட்டுப்புறாவை பலியாய் செலுத்துவதற்கு. ஸோ முதல் பிள்ளை பிறந்தவொன்னா மூத்த பிள்ளை பரிசுத்தமாக்குவதற்கு அந்த சுத்திகரிப்பு நாட்கள் முடிந்த பிறகு அந்த பெற்றோர்கள் கொண்டு போய் பலி செலுத்தணுன்றது நியாயப்பிரமாணத்தில் மோசேனால் எழுதப்பட்டது. இது எங்கே தெளிவாக இருக்குன்னா, லேவியராகம் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் தெளிவாக இருக்கிறது. பணக்காரங்கன்னா எதை கொடுக்கணும், ஏழைனா எதை கொடுக்கணும் இருக்கு. இப்போ இந்த அம்மா கொடுத்ததை வச்சு இந்த அம்மா பணக்காரங்களா ஏழையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு கன்ஃபர்மேஷன் வாசிப்போம். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை ஒரு வருஷமான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் சர்வாங்க தகன பலிக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, பாவ நிவாரண பலிக்கு ஒரு ஜோடி புறா ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியன் இடத்திற்கு கொண்டு வர கடவுள். இதுதான் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வரணும், புறா குஞ்சு கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வந்து தான் அந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும், பலி செலுத்தணும். கர்த்தர் நல்லவர் சார். ஆமென். ஆனால் வாசிங்க தொடர்ந்து. அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. அடுத்து அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். அடுத்து இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால், எல்லாம் சொல்லுங்க, அது இல்லை முக்கியமான வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, சக்தி இல்லாத ஒரு குடும்பத்தில் என் ரட்சகர் பிறந்தார். ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பதற்கு மோசே சொல்கிறான், சக்தி இல்லாட்டி, அதுக்கு கூட உனக்கு பணம் இல்லாட்டி, அதாவது இஃப் யூ ஆர் பிலோ த நார்மல், அதாவது என்ன சொல்ல, அந்த பொருளாதாரத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பின்னா நீ ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேணாம். ஒரு அடுத்த ஆப்ஷன் சொல்கிறான், வாசிங்க. 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும், பார்த்தீங்களா, அதே ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவுள். இது ஏழைகளுக்குரிய ரூட்டு. சக்தி இல்லாவிட்டால் இதை கொடுக்கட்டும்னாரு. மரியாள் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பதற்கு சக்தி இல்லை. அந்த குடும்பத்தில் தான் இயேசு பிறந்தார். அதனால் ஒரு வறுமையான குடும்பத்தில் என்னெல்லாம் சிச்சுவேஷன் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதை புரிஞ்சுக்காங்க. வேகமாக பசியில் சட்டியை திறக்கும்போது ஒன்றும் இல்லைன்னா என்னென்னு அவருக்கு தெரியும். நீங்கள் வறுமையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை கன்சல்ட் பண்ணுறத பேசலை. நான் ஒரு ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சாங்க நாளைய நாள் நல்ல நாளாக இருக்கும். ஆனால் இன்றைய நாளையும் நீங்கள் சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். என் நேசர் என்னை போன்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அவ்வளோதான் என் மேட்ரு இன்னைக்கு. இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்? என் நேசர் என்னை போல ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அதாவது தேவன் நம்மை போல
இதை வந்து என்னால் விளக்க முடியலன்னு ஆவியானவங்களுக்கு விளக்குவார். ஒரு மிக சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் அவர் மீது ஒரு வலுவான அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் அந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை எல்லாத்தையும் பிறந்ததுலேருந்து மாற்ற ஆரம்பிச்சிச்சு. தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய் வசனம் வசனமாய் தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.